நடிகை ரேகாவோட மகளுக்கு தடபுடலா நடந்த கல்யாணம். கலை கட்டுன கொண்டாட்டம். 80s காலகட்டத்துல நாயகியா நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் நடிகை ரேகா. இப்ப இவங்க கேரக்டர் ரோல்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட பொண்ணு அனுஷ்காவுக்கு சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில மெஹந்தி கொண்டாட்ட போட்டோக்கள் இணையத்துல வெளியாகி இருக்கு. பாரதி ராஜா இயக்குன கடலோர கவிதைகள் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ரேகா. முதல் படத்திலேயே ஜெனிஃபர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து புன்னகை மன்னன், செண்பகமே செண்பகமே, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, பாட்டுக்கு நான் அடிமை, ராசாவே உன்ன நம்பி அப்படின்னு அடுத்தடுத்த வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க. ரேகா எத்தனை படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவங்களோட முதல் படமான கடலோர கவிதைகள் படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு, ராமராஜன் அப்படின்னு முன்னணி நடிகர்களோட படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க சினிமாவுல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஜார்ஜ் ஹாப்பிஸ் அப்படிங்கிறவரை 1996வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அனுஷா அப்படிங்கிற மகள் இருக்காங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல கொஞ்ச காலம் தலை காட்டாம இருந்த ரேகா மறுபடியும் ஸ்ரீகாந்த், பூமிகா நடிச்ச ரோஜா கூட்டம் படத்துல பூமிகாவோட முரட்டுத்தனமான அம்மாவா நடிச்சு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க விஜய் டிவில எல்லார்கிட்டயுமே வரவேற்பு பெற்ற குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில சமையல் பண்ணி அசத்துனாங்க. அதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில நடிகை ரேகாவோட மகள் அனுஷாவுக்கு போன வாரம் தடபுடலா கல்யாணம் நடந்திருக்கு. அந்த போட்டோக்களை நடிகை ரேகா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. ஆனா ரேகாவோட மகளுக்கு கல்யாணம் எப்போ நடந்துச்சு, மணமகன் யாரு, என்ன செய்யறாரு அப்படிங்கிற எந்த விவரமுமே தெரிய வரல. நடிகை ரேகா பெரிய பிரபலமா இருந்தாலும் மகளோட கல்யாணத்தை பத்தி அறிவிக்காம கல்யாணம் நடந்து முடிஞ்ச பின்னாடி போட்டோக்களை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ரசிகர்கள் ரேகாவோட மகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.